சூரியன்னா காசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பொழுது கொழும்பிலே பல இடங்களுக்கு சென்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணப்பரிசுகளை தந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்றோம். கொழும்பில் இருக்கின்ற இன்னும் ஒரு அழகான இடம், அதிகமான சூரியனர்கள் இருக்கின்ற நவகம்புர, 2ஆம் நவகம்புரைக்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற ஒருவரையும் சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம். வழமை போல நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் இப்பொழுது என்னுடைய கையில் இருக்கின்ற 5000 ரூபாவை அவருக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், 2ஆம் நவகம்புரையிலே யாராக இருப்பார் அந்த அதிர்ஷ்டசாலி? இப்போ 2ஆம் நவகம்புரை உள்ளுக்க கோயிலோடு பிடிச்ச மாதிரி இருக்க ஒரு சின்ன ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ரோட்டில் இருந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். வாங்க அண்ணா, உங்களோட கொஞ்சம் கைக்கலாமா? கைக்கலாம், சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? சந்திரமோகன். நீங்கள் சொந்த இடமே நவகம்புரையா? இல்லை, நாங்கள் கூலிக்கு தான் இருக்கோம். எவ்வளோ காலமாக இருக்கீங்க இங்கே? 6 வருஷமாக இருக்கும். நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்து. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ஆர் சந்திரமோகன். சந்திரமோகன், சொல்லுங்கள், நீங்கள் என்ன ரேடியோக்கு? சூரியன் எஃப்எம். என்ன ரேடியோ? சூரியன் காசு. ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் சூரியன் எஃப்எம்ல இருந்து வந்திருக்கோம். நீங்கள் சூரியன் சொல்லியிருக்கீங்க. சூரியன் காசு தான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5000 ரூபாய் காசு இருக்குது. கொஞ்சம் எண்ணி காட்டுங்க பார்ப்போம். 1000, 2000, 3000, 4000, 5000. இவர் நவகம்புரையிலே நாங்கள் சந்தித்த அதிர்ஷ்டசாலி சந்திரமோகன். அடுத்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சூரியனோடு. இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று, நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்.